உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் முன்ன மாதிரி இல்ல. இப்ப ரொம்பவே அடங்கிட்டாரு. ரொம்பவே சோர்ந்து காணப்படுறாரு அப்படின்ற ஒரு புதிய விமர்சனம் தான் பாத்தீங்கன்னா தற்போது எழுந்திருக்கு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி ரொம்பவே பிரபலமானதற்கு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. ஆரம்ப காலத்துல இருந்தே தன்னுடைய தமிழ் பேச்சினாலையும் ரொம்பவே ஆக்ரோஷமான மேடை பேச்சினாலையும் சீமான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை பெரிதளவுல கவர்ந்திருந்தாரு. குறிப்பா இளைஞர்களை கவரும் விதமாக சீமான் பேசிய அனைத்து பேச்சுக்களுமே சீமான தனக்கு தலைவனாகவே தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா சீமான் கொடி கட்டி பறந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பிற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம சீமானுடைய துடிப்பான பேச்சும் அவர் சொல்லக்கூடிய புதிய புதிய திட்டங்களும் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மனசுல நாம் தமிழ் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை பதிய வச்சது அப்படின்னே சொல்லலாம். இப்படி சீமான் எதை வச்சு மக்களை கவர்ந்தாரோ அந்த ஒரு விஷயமே தற்போது இல்லை அப்படின்னும், தற்போது நடந்திருக்கக்கூடிய நிறைய பொதுக்கூட்டங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சீமான் ரொம்பவே சோர்ந்து காணப்படுறாரு அப்படின்னும், முன்ன மாதிரி அவரால் துடிப்பா பேச முடியல, துடிப்பான விஷயங்களை பண்ண முடியல அப்படின்னு ஒரு புதிய தரப்பினர் பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் திமுகவுடைய மாற்று ஐடி விங் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது நேரடியாக டிஎம்கே ஐடி விங்ல இருந்து வெளியாச்சு அப்படின்னா எளிதில் திமுக கட்டி விடுற கட்டுக்கதை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற காரணத்தினால திமுகவுக்கு மாற்றா ஒரு ஐடி விங் பாத்தீங்கன்னா புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து தான் இந்த மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. இறுதியாக திருவள்ளூர் பொதுக்கூட்டத்திலேயே சீமான் அப்படி சோர்ந்து காணப்பட்டாரு அப்படின்னா, காலையில ஒரு பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு இரவுல இன்னொரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது நிச்சயமாக யாரா இருந்தாலுமே அந்த அளவுக்கு சோர்ந்து போவாங்க அப்படின்னு நம்ம எல்லாராலையுமே உணர முடியும். இந்த வகையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு சீமான் சோர்ந்து போயிட்டாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் கூட ஒப்பிடுறது அப்படின்னு ரொம்பவே கீழ்த்தரமான விஷயத்தை பாத்தீங்கன்னா இந்த ஐடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகளை நீங்களே கூட ட்விட்டர்ல நிறைய பார்த்திருக்க முடியும். ஆனா ஆரம்பத்துல இருந்தே சீமானுடைய அனைத்து வீடியோக்களுமே நம்ம பார்க்கறதுனால சீமான் எப்பவும் போலதான் இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை உருவாக்குறவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.